ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷாரத் பூர்வாத் நியூ சிலபஸில் கத்திய அதில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் ஷத்ரஞ்ச் கே கிலாடி ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போது செகண்ட் லெசன் கங்கா சிங் பட்டித் புஸ்தக் கே ஆதார் பர் கங்கா சிங் பாட் கா சாராंश लिखिए அதை தான் பார்க்க போகிறோம். அதனுடைய சாராंश இப்போ பார்க்கலாம். கங்கா சிங் சுதர்ஷன் அவர்களால் எழுதப்பட்டது. लेखक परिचय गंगा सिंह नामक यह कहानी श्री सुदर्शन जी की कहानी है. गंगा सिंह அப்படின்ற இந்த கஹானி வந்து சுதர்ஷன் ஜி அவர்களால் எழுதப்பட்டது. பிரேம்சந்திர की परंपरा के कहानीकार है. இவர் வந்து பிரேம்சந்திர அவர்கள் இருக்கார் இல்லையா, அவருடைய பரம்பரையில வந்த ஒரு எழுத்தாளர். अपनी कहानियों में मानवता की खूबी का चित्रण करना इनकी विशेषता है. இவருடைய கதைகள்ல மானவதா கி மனிதர்களுடைய அந்த குணம், அந்த மாதிரி விஷயங்கள், மனிதர்களுடைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய குணநலங்கள் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத கூபி கா சித்ரன் கர்னா ரொம்ப அழகான முறையில வர்ணிப்பது தான் இவருடைய விசேஷதா, சிறப்பாகும். ஆதர்ஷ்வாதி கஹானிக்கார்கள், இவர் வந்து ஒரு லட்சியவாதி கவிஞர். அடுத்து லேக் பரிச்சை, இந்த கதை பற்றி சொல்றாங்க. மனுஷிய காம் கர்னா பசந்து கர்த்தாகே, மனிதர்கள் வந்து வேலை செய்வதற்கு ரொம்ப விரும்புவாங்க. வஹு பேக்கார் பைட் நஹி சக்தா, அவன் வந்து எதுவுமே செய்யாம யூஸ்லெஸ்ஸா, பேக்கார் பைட் அப்படின்னா யூஸ்லெஸ்ஸா சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு முடியாது. வஹ் அப்னோங்கே பீச் ஜீனா சாகத்தாகே, அவன் வந்து தன்னுடைய கையால், அதாவது தன்னுடைய சொந்த முயற்சியால தன்னுடைய காலால நிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்னோங்கே பீச் ஜீனா சாகத்தா ஏ சப் மனுஷியக்கே ஜன்மஜாத் குணுகை, இது வந்து மனிதனுடைய ஒரு குணம், அவன் பிறவி குணம். இஸ் கஹானி மே இசி கா சித்ரன் ஹை, ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த கஹானில சித்தரிக்கப்பட்டிருக்கு. கங்கா சிங். இப்ப கங்கா சிங் அப்படின்னு நம்ம கதையினுடைய நாயகன் பற்றி சொல்றாங்க. சியால்கோட் நகர் மே ஏக் படா ஸ்கூல் தா, சியால்கோட் நகர்ல ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கு. உஸ் ஸ்கூல் கா நாம் ஸ்காட்ச் மிஷன் ஸ்கூல், ஓகேவா, அந்த ஸ்கூலினுடைய பெயர். கங்கா சிங் ஸ்கூல் கா ஹெட் சப்ராசி தான். கங்கா சிங் வந்து ஸ்கூலினுடைய ஹெட் பியூன்னு சொல்லுவோம் இல்லையா, சப்ராசி அப்படின்னா பியூன். வஹு பூடா ஹோ கயா தான், அவருக்கு வந்து வயசாயிருச்சு. பூடா அப்படின்னா வயதாகிறது. இஸ்லியே வஹு ரிட்டையர் ஹோனா சாகத்தா தான், அதனால அவர் வந்து ரிட்டையர் ஆக விரும்பினார். சாகத்தா தான். கங்கா சிங் கி அர்ஜி. ஸோ இப்போ கங்கா சிங் என்ன பண்றாரு, ரிட்டையர் ஆகிறதுக்காக நான் வந்து போக விரும்புறேன், ரிட்டையர் ஆக விரும்புறேன் அப்படின்னு சொல்லி மனு கொடுக்குறாரு. அதாவது அவர் அப்ளை பண்ணுவார் இல்லையா, இந்த மாதிரி நான் வந்து ரிலீவ் ஆகி போறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி குலாம் மசீஹ் ஸ்காட்ச் மிஷன் ஸ்கூல் கே ஹெட் மாஸ்டர். குலாம் மசீஹ் அப்படின்றவர் வந்து அந்த ஸ்கூலினுடைய ஹெட் மாஸ்டராக இருந்தாரு. கங்கா சிங்னே உன்சே கஹா கி மை பூடா ஹோ கயா ஹூம். கங்கா சிங் வந்து உன்சே கஹா, அவர்கிட்ட சொல்றாங்க என்னன்னா, மை பூடா ஹோ கயா, எனக்கு வந்து வயசாயிடுச்சு. தக்கு கயா ஹூம், ரொம்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன். முஜே சேவா நிவிருத்தி தீஜியே, ஸோ எனக்கு வந்து ஓய்வு கொடுங்க, ஓய்வூதியம், விருப்ப ஓய்வுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி கொடுங்க. பென்ஷன் भी दिला दीजिए, ஸோ பென்ஷனும் கொடுங்க. मैं हरिद्वार जाऊंगा और वही रहूंगा, நான் ஹரித்வாருக்கு போய் அங்க வாழ விரும்புறேன். हेड मास्टर ने कहा कि मैं इस संबंध में मिशन को पत्र लिखूंगा. ஸோ ஹெட் மாஸ்டரும் சொல்றாரு, मैं इस संबंध में, நான் இந்த விஷயத்தை பத்தி தலைமைக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறேன், பத்ரு லிக்குங்கா. गंगा सिंह की खुशी, सो गंगा सिंह வந்து ரொம்ப சந்தோஷமாயிராரு. एक दिन हेडमास्टर ने गंगा सिंह को बुलाकर कहा कि मिशन तुमको सेवा में निवृत्ति करना चाहता है. सो हेडमास्टर வந்து ஒரு நாள் கங்கா சிங்கை கூப்பிட்டு, ஓகே நீங்க கேட்ட அந்த விருப்ப ஓய்வை வந்து தரலான்னு மிஷன் வந்து சொல்லிருச்சு, ஹையர்ல வந்து சொல்லிட்டாங்க. மிஷன் தும்கோ ஹர் மஹீனே 15 ரூபாயா கா பென்ஷன் தேகா, ஸோ உங்களுக்கு வந்து மாதம் 15 ரூபாய் வந்து பென்ஷன் கொடுக்கறதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. यह सुनकर गंगा सिंह को बड़ी खुशी हुई, ஸோ இதை கேட்டோடனே கங்கா சிங் வந்து படி குஷி, ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. पार्टी और तोहफा, गंगा सिंह को तोहफे देना का इंतजाम था. ஸோ கங்கா சிங்க்கு வந்து பரிசுகள் மற்றும் அதெல்லாம் வந்து பரிசுகள் கொடுத்து அந்த ஃபேர்வெல்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு இன்தஜாம் தான் ஏற்பாடு செய்யப்பட்டது. கங்கா சிங் நே तोहफे में छड़ी, घड़ी, கிராமஃபோன் और भजन का रिकॉर्ड चाहा. ஸோ அவருக்கு வந்து கிஃப்டா என்னென்ன கொடுக்குறாங்க, குச்சி, அவருக்கு அந்த தடி இருக்கு இல்லையா அது, அப்புறம் வந்து கடி அப்படின்னா வாட்ச், அப்புறம் கிராமஃபோன் பாட்டு, பஜனைகள் எல்லாம் கேட்கறதுக்காக அந்த ஒரு ரெக்கார்டரும் கொடுக்கப்பட்டது.
मिशन ने गंगा सिंह को पार्टी देने का भी संबंध किया था. ஸோ அவருக்கு வந்து பார்ட்டிகளும் அது வந்து வழங்கப்படுறதுக்கு ஏற்பாடு செய்யப்படுது. இப்போ ஹரித்வார் जाने की इच्छा. ஸோ அவர் வந்து ஹரித்வார் போக விரும்புறாரு இல்லையா. अब गंगा सिंह हरिद्वार जाने के संबंध में सोचता रहा. ஸோ அப்போ கங்கா சிங் வந்து ஹரித்வார்ல போய் தான் வாழணும்னு விரும்பினார் இல்லையா. ஸோ அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. वह अपने आप से कहता था कि छुट्टी मिलने ही मैं हरिद्वार चला जाऊंगा. அவர் தனக்குத்தானே अपने आप से कहता, அவர் தனக்குத்தானே சொல்லிக்கிறாரு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ரிட்டையர் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹரித்வார் சலா, ஹரித்வாருக்கு போகலாம், ரோஜ் ஹரித்வாருக்கு போவேன், சலா ஜாவுங்க அப்படின்னு அவருக்கு தனக்குத்தானே சொல்லிக்கிறாரு. ரோஜ் சுபா கங்காமே நஹாவுங்க. ஸோ டெய்லியும் மார்னிங் வந்து கங்காமே கங்கையில நீராடுவேன். பகவான் கா ஸ்மரன் கருங்கா, கடவுளை தினமும் நினைத்து கொள்வேன். சாது மகாத்மாவுக்கே தர்ஷன் கருங்கா. ஸோ சாது அந்த மக்களை எல்லாம் வந்து டெய்லியும் வந்து மீட் பண்ணுவேன், அவர்களை தரிசிப்பேன். கபி ராமாயண் படுங்கா, அப்பப்போ வந்து ராமாயணமும் வந்து படிப்பேன். கபி கிராமஃபோன் சலாக்கர் பஜன் சுனுங்கா, அப்பப்போ வந்து கிராமஃபோனில் வந்து அதை வந்து ஓட விட்டு அதில் பஜனைகளும் கேட்பேன். தூசரோं से ज्ञान और ध्यान के बारे में बात करूंगा. ஸோ மற்றவர்களுக்கு ஞானம் வழங்குறது, அவர்களை வந்து கவனிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்காக வாழுவேன், அவர்களுக்காக பேசுவேன். ஷாம் கோ கங்கா கே கினாரே பைட்டூங்கா. ஸோ சாயங்காலம் வந்து கங்கை நதிக்கரையில் பைட்டூங்கா உட்காருவேன். ராத் கோ பேஃபிக்ரி சே சோவுங்கா, நைட் ஆனால் வந்து எந்த கவலையும் இல்லாமல் தூங்குவேன். ஹரித்வார் புண்ணிய நகரி ஹை, ஹரித்வார் அப்படின்றது ஒரு புண்ணிய நகரம். ஜீவன் கே அந்திம் கால்மே வஹா ரஹனா சௌபாகிய கி பாத் ஹை, வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தில் வஹா ரஹனா அங்கே வாழ்வது அப்படின்றது ரொம்ப ஒரு பாக்கியகரமான விஷயம். இஸ்லியே கங்கா சிங் ஹரித்வார் ஜானா சாகத்தாத்தா, இதனால தான் கங்கா சிங் ஹரித்வாருக்கு போகணும் அப்படின்னு சாகத்தாத்தா விரும்பினார். மண் பதலா, இப்போ அவருடைய மனம் வந்து மாறுது, இத்தனையும் நினைக்கிறாரு, பட் அதற்கப்புறம் வந்து அவருடைய மனம் வந்து மாறுது. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்குறதுக்கு முன்னாடி தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. 80%க்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்க்குறீங்க. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வந்து நம்ம சேனல் ஆரம்பிச்சு 6 years ஆச்சு, இன்னுமே வந்து 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ரீச் பண்ணல. மானிட்டைஸ் அமௌண்ட் அப்படி ஏர்ன் பண்ணுறது அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இன்னும் நம்ம சேனலில் நடக்கல. ஐ ஹோப் எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, தயவு செய்து லைக் பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறதுன்னு பண்ணும்போது தான் யூடியூப்ல வந்து இதே போல் நீங்கள் படிக்கிறீங்களே அதே போல் மற்றவர்களுக்கும் இது வந்து காமிக்கும். இல்லை அப்படின்னா எந்த லைக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா ஓகே இது வந்து வேல்யூபிள் கிடையாது போல், ஒர்த்து கிடையாது போல் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல வந்து மற்றவங்களுக்கும் ஷோ பண்ணுறது வந்து ஆகாது. ஸோ தயவு செய்து மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் எல்லாருமே பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். ஒவ்வொரு தடவையும் இதே தான் சொல்கிறேன், பட் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வந்து அவருடைய மனம் வந்து மாறுதல் ஏற்படுது. ராம்தன் கோ நயா ஹெட் சப்ராசி பனாயா கயா. இப்போ ராம்தன் அப்படின்றவங்க வந்து புது ஹெட் சப்ராசி தலைமை பியூனாக நியமிக்கப்படுகிறார். ஏன்னா வந்து இவர் வந்து போறாரு இல்லையா, ஸோ அதனால. தப் கங்கா சிங் கோ லகா கி உஸ்கா ராஜ்ய ஹாத் சே சூட்டு கயா ஹை. அப்போ வந்து கங்கா சிங் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹெட் பியூன் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு சில பொறுப்புகள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பொறுப்புகள் எல்லாம் அவரை விட்டு சூட்டு கயா கை நழுவி போகுது. பங்கி நே கங்கா சிங் சே கஹா கி பையா தும் பர்தேசி பன் கயே ஹோ. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து இனி என்ன சொல்றது, ஒரு வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு ஹரித்வார் அங்க போய் ஒரு யாத்திரை மாதிரி அப்படி தானே போறீங்க, அப்போ போகும்போது நீங்க அந்த மாதிரி ஆக போறீங்க, பர்தேசி பன் கயே அப்படின்னு சொல்றாரு. யஹ் சுன்கர் உசே லகா கி வஹ் அப்னே ஹி ராஜ்யமே அஜ்னபி ஹோ கயா ஹை. ஸோ இதை கேட்ட உடனேயும் கங்கா சிங்க்கு என்ன தோணுது அப்படின்னா, அப்னே ஹி ராஜ்யமே தன்னுடைய ராஜ்யத்துல இருந்து தான் அஜ்னபி அப்படின்னா அந்நியப்படுறோம், நாம் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்தது நம்ம கையில இருந்தது இப்போ நம்மளை விட்டு போகுது, நாம வந்து அந்நியரா மாறுறோம் இந்த இடத்துக்கு நம்ம செஞ்சுட்டு இருந்த வேலைக்கு. வஹ் ஹெட் மாஸ்டர் சே போலா கி मुझे माफ कीजिए. ஸோ அதை நினைச்ச உடனே அவர் என்ன சொல்றாரு, இப்போ எகெயின் ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் சொல்றாரு, मुझे माफ कीजिए, நான் மன்னிச்சிருங்க. मैं एक स्कूल छोड़कर नहीं जाऊंगा, நான் இந்த ஸ்கூல்ல இருந்து नहीं जाऊंगा போக மாட்டேன், போக விரும்பல. एक स्कूल ही मेरा हरिद्वार है, எனக்கு இந்த ஸ்கூல் தான் வந்து ஹரித்வார். எந்த ஒரு ஹரித்வார்ல போய் தான் இருந்தால் அது ஒரு புண்ணிய இடமாகவும் தனக்கான ஒரு இடமாகவும் அவர் நினைச்சாரோ, இப்போ இந்த பள்ளி தான் வந்து எனக்கான ஹரித்வார். आप लोग ही
சாது மகாத்மாகை, நீங்க எல்லாம் தான் வந்து நான் வந்து அங்க போய் மீட் பண்ணணும்னு நினைச்ச அந்த துறவி சாதுக்கள் அவர்கள் எல்லாம் வந்து நீங்க தான். ஹெட் மாஸ்டர் நே பி மான் லியா. ஸோ இதெல்லாம் சொன்னோன்னே அப்புறம் ஓகேன்னு ஹெட் மாஸ்டர் அவர்களும் வந்து ஒத்துக்கிறாரு. விசேஷத்தா. ஸோ இப்போ இதனுடைய சிறப்பு இந்த கஹானியினுடையது. சஞ்சி கி யஹ் கஹானி அனுபம் கஹானி ஹே. இது ஒரு உன்னதமான கதை இல்லையா? என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அவங்க செய்கிற வேலை தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? வேலை செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் அவங்கெல்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்க மைண்ட் செட் இதெல்லாம். ரிட்டையர்டு அப்படின்னு ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப சோர்வாயிருவாங்க, ரொம்ப எரிச்சலாக இருப்பாங்க, எல்லார் மேலேயும் ஒரு மாதிரி எரிச்சலோட இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் ஓகேவா, ஒரு சிலர் அந்த மாதிரி இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு என்னென்னா தனக்குன்னு எந்த வேலையுமே இல்லை, தான் வந்து இனிமேல் ஒரு வேஸ்ட்டா, இல்லை தான் வந்து இப்படி ஆயிட்டோமா, நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருந்ததே அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் தாட் எல்லாம் வரனால தான் அவங்களுக்கு அப்படி ஆகுது. ஸோ நம்ம செய்கிற வேலை தான் நமக்கு வந்து அந்த ஒரு கோயிலாகட்டும், நாம் செய்யக்கூடிய வேலை தான் கடவுள் அப்படின்ற மாதிரி செய்கிற வேலை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி இந்த கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க இல்லையா? அவர் வந்து முதல்ல ஹரித்வார் தான் வந்து முக்கியம், அங்கே தான் வந்து எல்லாமே இருக்குது, புண்ணியம், தனக்கான வாழ்க்கைக்கான பின்னாடி நாம் வந்து அங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு எல்லாம் அவர் நினைச்சாரு. பட் இப்போ வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது இல்லையா அவருடைய மனது? ஸோ அதுதான், இதை தான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, மனிதர்களுடைய அந்த குணம் வந்து எப்படி அப்படின்றத வந்து சிறப்பாக எழுதக்கூடியவர் அப்படின்னு. யஹ் கஹானி கீதா மே பதாயி கயி கர்ம பாவனா கி நிச்சோடு ஹை. இது வந்து கீதையில சொன்னாங்க இல்லையா, கடமையே வந்து கண் போன்றது, வேலை தான் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து இது வந்து நிரூபிக்குது. அதை போல தான் வந்து இது இருக்கு. காம் கர்னேமே ஜோ குஷிஹை வகு ஆராம் கர்னேமே நஹிஹை. இது ரொம்ப ரொம்ப உண்மை. என்ன அப்படின்னா நம்ம வந்து விடாமல் வேலை செஞ்சுட்டே இருக்கோம், இல்லை நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது, நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, நம்ம நாளைக்கு எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் செய்யணும், நமக்குன்னு இந்த வேலை இருக்குது, நம்ம போய் செய்யணும் அப்படின்ற அந்த மைண்ட் தாட் வரும்போதே நமக்கு வந்து ஒரு எந்துவாயிடும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுக்குன்னு ஒரு மீனிங் இருக்குது, ஒரு தாட் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கும் போதே நம்மளுக்கு வந்து மைண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு டோபமைன்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே வேலையே இல்லை அப்படின்னா எதுக்கு இருக்கும் இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அதனால தான் வந்து நம்ம சேனல் 87 days சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று வந்து பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த 2025 முடிய போகுது இல்லையா? ஸோ இன்னும் 2 months தான் இருக்குது. அதில் வந்து உங்களுடைய கோல்ஸ் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும், இப்போது எக்ஸாமுக்கு படிக்கிறதாகட்டும், இவ்வளோ லெசன்ஸ் வந்து நான் இவ்வளோ நாளுக்குள்ளே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதாகட்டும், என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கோல்ஸ், இல்லை வேறு ஏதாவது வெயிட் லாஸ் ஆகட்டும், இல்லை ஹெல்த் வைஸ் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது உங்களுடைய கேரக்டர் வைஸ் கோபப்படுறீங்க, இல்லை வேறு யாருக்கிட்டையாவது வந்து எப்படி நடந்துக்கணும்னு தெரியாமல், பேசுறதுன்னு தெரியாமல் நான் இருக்கேன், அதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் தாட்ஃபுல்லாக உங்களுடைய டைரியில் எழுதி வைங்க. டெய்லியும் அந்த விஷயத்துக்கான ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க. அதுதான் வந்து நம்மளுடைய 87 days சேலஞ்சினுடைய ஒரு கோல். அதுதான் வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். டெய்லி நான் வந்து 1% இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி என்னுடைய கோலை வந்து நான் 1% இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ். 2026 நாம் வந்து எந்த ஒரு ரெக்ரெட்டும் இல்லாமல் ஹாப்பியாக வந்து நம்ம 2026 அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்மளுடைய கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணணும். அதுக்கு 87 days சேலஞ்ச் அப்படின்னு நம்ம சேனல்லையும் அண்ட் தென் நம்மளுடைய இன்னொரு சேனலான ஹாப்பி லைஃப் அப்படின்ற சேனல்லையும் எல்லா வீடியோஸும் டெய்லி வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அட்லீஸ்ட் டெய்லி இல்லை அப்படின்னாலும் என்னால் முடியும் போது அது எப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்களை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கும் வந்து ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே போல் நம்மளுடைய ஹாப்பி லைஃப் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி லைஃப் சேனல்லையும் வந்து முக்கியமான லைஃப் லெசன்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லா புத்தகங்களினுடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஒளி வடிவில் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாமே அதில் இருக்குது. ஹெல்த் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து மணி மேக்கிங் ஆகட்டும், எல்லாத்துக்குமே தேவையான புத்தகங்கள், வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸான புத்தகங்களினுடைய ஒளி வடிவம் வந்து நம்மளுடைய ஹாப்பி லைஃப் சேனல் இருக்குது. அதனுடைய லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் நம்ம சேனல் டுடே இஸ் எ குட் டேலேருந்து இங்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஓகே, அவ்வளோதான். யஹி இஸ் கஹானிகா சந்தேஷ் ஹை. இதுதான் வந்து இந்த கஹானியினுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செய்தியாக, முக்கியமான ஒரு தகவலாக நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனி வந்து ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு லெசனும் என்னென்ன வந்து நியூ சிலபஸில் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற விஷயங்களும் அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து விஷாரத் பூர்வாத் நியூ சிலபஸ் புக் ரிவ்யூ அண்ட் தென் வந்து கொஷின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். அதையும் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். பாய்.